ஹாய்டா. விஎஃப்எஃப் எல்லாரும் இந்த ஸ்டோரியை லாங்காக கொண்டு போக சொல்கிறீங்க. ஒருத்தவங்க இல்லை இது வேணாம், இது ஒரு 2-3 பார்ட்டில் முடிச்சிருங்கன்னு சொல்கிறீங்க. யார் சொல்கிறது கேட்குதுன்னு தெரியல. பட் இது லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் முடிக்காமல் ஒரு 5-6 பார்ட்டில் முடிச்சிடலாம். அப்புறம் ஸ்வேதா, உங்கள் கமெண்ட் நான் பார்க்கல, உங்கள் நேம் கேட்டிருந்தேன், அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டா வரல. சாரிடா. ஹாப்பி பர்த்டே. அதுவும் 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு பர்த்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஹாப்பி பர்த்டேடா. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலேஜ்குள்ளே இருக்கீங்க. எப்பவும் போல் அந்த கிளாஸ் ரொம்ப நார்மலாக போதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்ருக்கீங்க. இந்த டைம் ஜியா இருக்கா இல்லையா, அவளுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ உங்களை பார்க்கவே மாட்டா, உங்ககிட்ட கண்டுக்கவே மாட்டா. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அடுத்த செகண்ட் அவள் வீக்கு கால் பண்ணுறா. வீ எடுக்கவே மாட்டேன்றான். நீங்கள் காலேஜ் விட்டு வெளில வரீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் வரும்போதோ ஏய் 2 பேரும் திரும்பி பார்க்கல. இவ்வளோதான். கூப்பிட்டா அவ்வளோ திமிர போறியா? நின்றி வயான் அப்படி கத்தும் போது 2 பேரும் நிற்கிறீங்க. அவன் பின்னாடி இருந்த உங்களை பார்த்த மாதிரி ரவுண்ட் பண்ண மாதிரி உங்க முன்னாடி வந்து நிற்கிறான். என்னடி அவ்வளோ திமிரா? கூப்பிட்டுட்டே இருக்க மாட்டுன்னு போயிட்டே இருக்க. மாதிங்க மத்திக்கிறது கிடையாதோ? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டே, இல்லை சீனியர், மார்னிங் கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சா, அதனால தான். ஓ ஓகே ஓகே, டைம் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் அவள் கையை பிடிச்சிட்டு அவளுக்கோ கொஞ்சம் பின்னாடி பயந்துக்கிட்டு அப்படி நிற்கிறீங்க. இந்த டைம் வியோட அந்த பைக் சவுண்ட் கேட்குதோ. உங்கள் ஃப்ரெண்டு லைட்டாக உங்கள் பக்கம் திரும்பி, எத்தனை வாட்டி சொல்கிறேன் இவனை பற்றி உங்கள் வீக்கிட்ட சொல்லணும். சுமார் அவன் காதில் கேட்க போத்தோம். இன்னும் ஏன்டி பயப்படுற? அதான் உங்கள் வீ வந்துட்டார்ல. வியோட பைக் சவுண்டு இவனுக்குமே கேட்குதோ, அந்த புல்லட் சவுண்டு இல்லையா. ஸோ எல்லாருக்குமே கேட்கும் போது அவனுக்கே காண்டாகுது. அவன் எதுவுமே பேசல, அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். இந்த டைம் வீ வந்துட்டான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னடி பார்த்துட்ருக்கா மதியற, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்த பாய் சொல்லிவிட்டு அவன் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவன் சீனியர் உங்களை இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவான். வி அவன் உங்களை பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறதுனால வி மேலே கொஞ்சம் பயம். வி இருக்கான், அதனால உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாலாம் அவன் பேச மாட்டான். அவனுக்கு உங்களை பிடிக்கும், உங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது பிடிக்கும். நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. எல்லாத்தையுமே துருன்னு பேசிட்டு விளையாடிட்டு இருந்தா இவனை பார்த்தா மட்டும் என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு பயம். நீங்கள் வி பைக்லையும் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கீங்க. வி எப்போவுமே உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஜியாவை கூட்டிகிட்டு வருவான். இப்போ கூட நீங்களும் வியும் பைக்கில் போகிறத ஜியா பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்கா. செம்ம கடுப்பாக இருக்கு. எப்போவுமே அவனுக்கு அவ தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. என்ன பண்ணாலுமே கேட்க மாட்டேன்றான். கால் பண்ண எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துட்ருக்கா. வி உங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டா. சரி, உள்ளே போய் எனக்கு டைம் ஆகிடுச்சா, நான் ஸ்டேஷன் போகணும். ஓகே சொல்லிட்டு அப்படின்ட்டு நீங்களும் அவனை அனுப்பி விட்டுட்டீங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டாக அகெயின் உங்கள் காலேஜுக்கு வரான். எப்பவும் போல் அவள் உட்காந்துட்ருக்கா. வாடி. எதுக்குடா கால் பண்ண எடுக்கல? ஜி அவன்கிட்ட ஒரு வாட்டியும் சொல்ல முடியாது, நான் உனக்கு தான் தெரியும்ல. வயன் கூட இருக்கும்போது நான் எடுக்க மாட்டேன்டி. நான் எப்பவுமே கேட்டுட்ருக்க ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டேன் ரவி. எப்பவுமே ஒரு சுச்சுவேஷனில் உனக்கு அவ வேணுமா இல்லை நான் வேணுமா? ஜியா போத்தோம் நிறுத்த, வண்டியில் வந்து ஏற. இப்போவும் நீ ஆன்சர் பண்ண மாட்டேன்ற. ஏய் சின்ன பொண்ணுடி, உன் கூட நடி கம்பேர் பண்ணிட்டு இருக்க நீ. வே உன் மறந்துட்டியா? அவளுக்கும் எனக்கும் ஒரே ஏஜ். அவ்வளோ நானும் ஒரே கிளாஸில் படிக்கிறோம். என்ன தான் பண்ண சொல்கிறேன் இப்போ? நான் கேட்குறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போட்டுமா இருக்கட்டுமா? எதுவுமே பேசல. வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டா அவங்க 2 பேருக்கும் சண்டை உங்களால் தான் வரும். எப்போவுமே வி எப்படியாவது அவளை கிஸ் பண்ணி ஏதாவது பண்ணி காம் பண்ணிடுவான். எப்போவுமே அவள் இந்த டாபிக் தான் எடுப்பாள். இப்படியே உங்கள் டேஸ் போதா எப்பவும் போல வி
உங்களை கூட்டிகிட்டு வந்து காலேஜில் விடுறது, கூட்டிகிட்டு போகிறது, உங்களை பார்த்துக்கிறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அப்படியே சொல்லிட்டு கொஞ்ச நாள் இப்படி ரொம்ப ஸ்மூத்தாக அப்படி போகும்போது ஒன் டே அவன் உங்களை கூட்டிகிட்டு வந்து காலேஜில் விட்டுட்டு எப்பவும் போல் அவன் சியாவை கூட்டிகிட்டு வர போயிட்டான். நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு இருக்கும்போது இங்கே பாரு, என்ன இங்கே வா, உன் ஃப்ரெண்டு அந்த ஷாப்புக்குள்ளே இருந்தும் வெளியே கை பிடிச்சி இழுத்துட்டு வரா. அது யார் போறா தெரியுமா? வி பைக் சவுண்ட் மாதிரி தான் இருக்கா, மாத்திரை இல்லை அவன் தான். என்னடி வளர்ற? பட்டி நான் சொன்னேன் கேட்டியா? நீ கூட நம்பவே இல்லை. உங்கள் வே ஜியாவை கூட்டிகிட்டு போனான்னு. ஆமாம். ஏய், இப்பயும் அவன் ஜியாவை தாண்டி கூட்டிகிட்டு போகிறான். வளராத வா உள்ளப்பலாம். உள்ள கை பிடிச்சி இழுக்கும் போது நல்லா பாரு, நீங்களும் பார்க்குறீங்க ஜியாதான். ஆமாம், மேபி ஏதாவது லிஃப்ட் அண்ணாங்கட்டி. இந்த பக்கம் எதுக்குடி லிஃப்ட்? அவருடைய ஸ்டேஷன் இந்த பக்கமாக இருக்கு. அமைதியாக இருக்கீங்க. இது இப்போ மட்டும் இல்லை, 2-3 வாட்டி நானே பார்த்துட்டேன். நீ நம்பலை அப்படி சொல்லிட்டு தான் நான் அதை கண்டுக்கவே இல்லை. பாரு, நீங்களும் பார்க்குறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக கூட்டிகிட்டு வந்து காலேஜில் ட்ராப் பண்ணுறான். கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் கிளியராக தெரியல. அப்படிங்கிறதுனால 2 பேரும் அந்த ஷாப்லேருந்து வெளில வந்துட்டுருக்கீங்க. வி அவளோட கையை பிடிச்சி பேசிகிட்ருக்கான். பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. அதை விட சமூகமும் வருது இவளுக்கு. ஏன் வி? ஏய், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட எல்லாரும் வள்ளி வாங்க பின்னாடியே சுற்றுவாங்க. அந்த மாதிரி இவ ஏதோ ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் சொல்லிட்டே வி கிட்ட வந்துட்டே இருக்கும்போது வியே கையை பிடிச்சி எழுத்து லிப்ஸ்ல கிஸ் பண்ணுறான். அந்த வேகத்தில் 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு நீங்கள் ஜியாவை பட்டுன்னு அடிச்சிட்டீங்க. வீக்கு ஷாக்கு, உங்களுக்கும் ஷாக்கு, ஜியாவுக்கும் ஷாக்காக இருக்கு. வி கிஸ் பண்ணுவா, நீங்கள் எதுவும் பார்க்கல. நீங்கள் அவளை அடி பண்ணீங்கன்னு வியை நினச்சி கூட பார்க்கல. வி உங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். அவன் போயிட்டு ஜியாவை சீக்கில் ரப் பண்ணிட்டே, ஹே ஏதாவது ஆச்சா? என்னடி? சாரி ஜியா. அப்படி அவன் பேசும்போது ஜியா வி ஹக் பண்ணிக்கிட்டா. நீங்கள் வி பிடிச்சி தள்ளி விட்டுருப்பா இல்லையா, கீழே விழுந்துட்டீங்க, நீஸ்லாம் அடிபட்டுருச்சு. பட் வி உங்ககிட்ட வரல, ஜியா கிட்ட போயிட்டான். உங்களுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா, அது பெயின் இல்லை, ஷாக்கிங்காக நீங்கள் வியை தான் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களை தள்ளி விட்டுட்டான். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட அவங்க பார்க்கவே இல்லை. ஜியா சீக்கில் ரப் பண்ணிட்டு சாரி ஜியா, உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குதோ, நீங்கள் அழுதுட்டே உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க மண்ணெல்லாம் தட்டிட்டே எழுந்து நிற்கிறீங்க. ஒரு பாவமா? வே என்ன பண்ணுற? அந்த மாதிரி பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கவே. அப்படி நீங்கள் சொல்லிட்டே அவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. 2 பேரும் உங்கள் முன்னாடியே கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. வீ திரும்பி அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கடி அவளை அடிச்சா? வீ எனக்கு அடிபட்டிருக்கு வீ, ஓட்டன் வையி, அக்கேன்னு உங்களை அடிக்க தான் வரான். அழுதுட்டே அங்கிருந்து ஓடிட்டீங்க. நீங்க ஜியா இதான் சாக்குடா அப்படிங்கிற மாதிரி வீ கிட்ட இன்னும் க்ளோஸா. ஓகே வி, எனக்கும் தெரியும் அவ சின்ன பொண்ணுன்னு, அவ எதுவும் புரிஞ்சுக்காம பண்ணிட்டா, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. இன்னைக்கு தான் அவளுக்கு ஹாப்பியாக இருக்கு. பிகாஸ் உங்களை விட்டுட்டு அவன் அவளை கேர் பண்ணியிருக்கான் இல்லையா, ஹாப்பியாக இருக்கு. ஓகே ஜியா, நீ கிளாஸுக்கு போ, நான் வேலை பார்த்துட்டு வரேன். ஃபேஸே மாறிடுச்சு. இப்போ தான் அவள் இப்படி திங்க் பண்ணியிருப்பான், அதுக்குள்ளே அவன் உங்களை பார்க்க வரான். சரி ஓகே, அவள் முன்னாடி நம்ம தான் இம்பார்ட்டன்ட், அவளுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதை எப்படிடா அவகிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன், அவளே பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே வீ ஹக் பண்ணியிருப்பா இல்லையா, ஸோ விட்டுட்டா. உள்ளே போ. வலிக்குதாச்சியா? இல்லை வை, இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுதா. சரி நீ உள்ளே போ அப்படியே சொல்லிட்டு அவளை அனுப்பி விடுறான். அவள் போகிற வரைக்கும் நின்று பார்த்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பைக்கில் வந்து ஏறி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். வரும்போதே அவன் மனசுக்குள்ளவே ஏண்டி இப்படி பண்ணுற, இதனால தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமலே இருக்கேன், பிடிச்சி தள்ளி வர விட்டுட்டோம். பிசாசு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல, எப்படியாவது அவளுக்கு காம் பண்ணணும்.
அப்படியே சொல்லிட்டு ஷாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஐஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எப்பவும் போல் லவ் மெத்தட் தெரிஞ்சா கண்டிப்பாக கத்துவா. சரி புரிய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். ஆண்டி வயன் வயனா ஏன் இப்போ வீட்டுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தானே தெரியல. மேலே தான் இருக்கா பாரு. பேசாமலே ஓடிட்டான். ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வி உங்கள் ரூமுக்கு வரா. நீங்கள் படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க, அவங்க கையில் அடிபட்டுருக்கு, ரத்தம் வந்துட்டுருக்கு, அது கூட மைண்ட் பண்ணலை. நீங்கள் அழுதுகிட்டே படுத்துட்ருக்க வி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தா உங்கள் பெட்டில் ஒரு கார்னரில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் கவுந்துட்டு பில்லோவில் உங்கள் ஃபேஸ் வச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க. ஏய் வாழு எழுந்துரு, காதலே வாங்கலை உன்னை தாண்டி எழுந்துருடி, உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரியாக்ட் பண்ணவே இல்லை. வயன் சரி எழுந்துரு, நான் உன்கிட்ட பேசணும், எழுந்துரு. இப்போ தான் பொறுமையா எழுந்து உட்காடுறீங்க. அவனை பார்க்கவே இல்லை. அப்படி இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்ல அப்படி சொல்லிட்டே பெட்டில் வச்சுட்டா. சாரி உன்கிட்ட நான் சொல்லியிருக்கணும், சாரி. நீ தான் சொன்னா ஒருத்தரையும் லவ் பண்ணவே விட மாட்டேன்றியே, தாண்டி சொல்லலை. இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. அப்படி அவ சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டே எவ்வளோ நல்லா லவ் பண்ணுறீங்க. அதுவா நீ காலேஜ் சேர்ந்துலேருந்து ஒரு 2 month இருக்கும்டி. அப்பத்துலேருந்து லவ் பண்ணுறோம். உங்ககிட்ட தான் சொல்ல எப்படி தெரியல, உனக்கு தான் அதெல்லாம் கோவம் வரும். சரி ஓகே அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டான். அப்படி சொல்லிட்டே உங்கள் கையை பார்க்குறான், ப்ளீட் ஆகுது உங்கள் நேஸில். ஏய் ரத்தம் ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிட்டு உன் பாக்கெட்லேருந்து கர்ச்சிஃப் எடுத்து உங்களை அந்த கையில் வச்சு வைக்கலாம் அப்படி வரான். பிகாஸ் அதை இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லை. மார்னிங் சொல்லியிருப்பீங்க அடிபட்டிருக்குன்னு, அவன் காதலே வாங்கியிருக்க மாட்டான். இப்போ தான் பார்த்து உங்கள் கையை பிடிக்கலான்னு வரான். அவன் கையை தட்டி விட்டுறீங்க. ஏய் ரத்தம் வருதுடி, கொஞ்ச நேரம் சைலண்டாரு. அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. நீ தான் தள்ளி விட்டா. அப்புறம் என்ன உனக்கு என்ன விட அவ இம்பார்ட்டனா இருக்காள வி. இங்க பாரு வயன், நீயும் என்ன வெறுப்பாதாதா. இங்க பாரு, இங்க வா, கையை கட்டு. கேட்டதுக்கு பதில் சொல்லுவி. ஏய் அவ இம்பார்ட்டன் அதெல்லாம் இல்லடி. இங்க பாரு, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளை நான் தானே ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ அவ தான் இம்பார்ட்டன் சொல்கிறேன். அப்போ நான் இங்க வாயன் அப்படி சொல்லிட்டு உங்க கிட்ட வரலான்னு பார்க்குறான். அங்கே நிலவி இன்னும் கோவம் போலியா உங்களுக்கு? இந்த மாதிரி வி யாராவது டேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சண்டை போடுங்க. இப்படி தான் சண்டை போடும்போது சரி ஓகே நான் அவளை பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படி வி சொல்லுவான். அதை சொல்லுவான் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இன்னுமே வீக்கிட்ட இருந்து இந்த வேர்ட் வரல. ஒருவேளை சீரியஸாக இருக்கானோ அப்படி தோணுது. நீங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணிட்டே ஓகே இதுக்கப்புறமும் நம்ம மனசுக்குள்ளேயே இதை வச்சிருக்கக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு மற்ற பொண்ணுங்களை டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறது சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டா. வே ஐ லவ் யூ. அவனை பார்க்குறீங்க. ஐ லவ் யூ. வா ஹக் பண்ண வரான். நான் சீரியஸாக சொல்கிறேன், அவனை லவ் பண்ணுறேன் அப்படி நின்றுட்டான். ஹே வயன் விளையாடாத, வா இங்கே பார். நீ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தல சாக்லேட்டா. ஹே நேற்று கூட கேட்டியடி வெளில போகும்போதா. வே ப்ளீஸ் அவள் லவ் பண்ணாத, பிரேக்கப் பண்ணிவிடு, நம்ம லவ் பண்ணலாம். வயன் போதும், இந்த விளையாட்டு இதோட ஸ்டாப் பண்ணிவிடும். நான் விளையாட்டுன்னு நினைக்கிறியா வி? நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். அதனால தான் நான் மற்ற பொண்ணுங்களை உன் கூட சேர்த்து வச்சு பார்க்க என்னால் முடியாது வி, இதுக்கப்புறம் முடியாது வி. ஐ லவ் யூ. அமைதியாக நின்றுட்டான். உனக்கு என்ன ஆச்சா? இங்கே பாரு, விளையாடாதா, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது புரியுதா? இப்பவே சொல்லு, இதெல்லாம் நான் சும்மா சொன்னேன்னு. வா சாப்பிடலாம். நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் வி, நான் சொல்கிறது உனக்கு விளையாட்டாக இருக்கா? ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஈயோட சீக்கு போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க.
வி உங்களை புஷ் பண்ணிட்டு பலார்னு அடிச்சிட்டான். என்னடி பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ற நீ? நானும் நீ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டு இருக்கானு. ஹே, என்னடி தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? சிவில் திருப்பிடுவான். ஓகே 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 ஓகே, புரியுது புரியுது. என்ன வேணுமா? என்னடி நினைச்சிட்டு இருக்கா நீ? நீ காலேஜுக்கு போற, அடல்ட் ஆயிட்ட, உனக்கு தோணும் 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 இதெல்லாம் தோணும், இதெல்லாம் வேணும்னு தோணும் இந்த வயசுல. இந்த டேஷ் நேம வச்சுட்டு வர தெரியுறா. ஷாக்கிங்கா நீங்க அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கு. நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்க அப்படி திங்க் பண்றான் போல. இது பண்ணா அவன் உங்களை லவ் நீங்க அவனை லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புவான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் நீங்க அவனை கிஸ் பண்ணிருப்பீங்க. ஜெயிக்கல. உங்க கேரக்டர் வேற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் அடிச்சிருப்பான் இல்லையா? உங்க கண்ணத்துல கை வச்சுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பேக்கெட் ஹேரை பிடிச்ச சின்ன பொண்ணுன்னு இவ்வளவு நாள் நினைச்சது தப்புடி, தப்பு தப்பு. இவ்வளவு நாள் என்கிட்ட எதுக்கு பழகுறன்னு கூட தெரியாம போதும் தப்பா நினைச்சிட்டு இருக்க. வீங்க பாரு, அவகிட்ட பேச போறீங்க, உங்க முடியை விட்டுட்டு பிடிச்சி உங்களை பெட்ல தள்ளிடுவேன். அவ்வளோ கோவமா உங்க ரூம்ல இருந்து வெளில போறான். ஆக்கே நீங்க பெட்ல படுத்துட்டு அழுதுட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே இழந்து காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு வீக்கிட்ட கிஸ் பண்ணதுக்காக சாரி கேட்கணும். ஓகே, கோவத்தில் இருக்கு, அதனால என்னென்னமோ பேசுகிறான். புரியுது. திடீர்னு வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணு பிரேக்கப் பண்ண சொன்னது தப்பு தான். ஓகே, எல்லாத்துக்கும் சாரி கேட்கணும். அப்படி திங்க் பண்ணிட்டே நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து வெளில வரீங்க. அப்பா கிளம்பி எப்போலாமா? எங்கப்பா? காலேஜுக்கிட்டா வா வா. வீ தானே வருவான். ஆமாண்டா, என்னமோ தெரியல, அதிசயமா இருக்கு. எப்பவுமே இதெல்லாம் சொல்லவே மாட்டான். ஏதோ முக்கியமான கேஸ் ஏதோ வந்துருச்சு, நான் கிளம்பணும்னு சொல்லிட்டான். உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண சொன்னான். சரி பாப்பலாம். உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு, அவர் கூட போகிறீங்க. நம்மளை அவாய்ட் பண்ணுறேன்னா என்ன? அப்படி தோணுது. நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டே நீங்கள் உங்கள் அப்பா கூட போகிறீங்க. ஈவினிங் கால் பண்ண, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். எதுவுமே பேசல, காலேஜ் கூட போயிட்டுருக்க. ஜியா நக்கெல்லாம் பார்த்துட்டே அவள் உங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ளேயும் போகிறா, நீங்களும் போகிறீங்க. அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது. அவளுக்காக உங்களை தள்ளி விட்டுருப்பான் இல்லையா? அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் அவள் பக்கம் கூட திரும்பவே இல்லை. ஒரு மாதிரி இருக்கு. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. வீக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எடுக்கவே மாட்டேன்றான். அவங்கக்கிட்ட பேசாமல் ஒரு மாதிரி இருக்கு. நேற்றுலேருந்து அவங்கக்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை. 2 பேரும் சண்டை போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்ககிட்ட பேசுறதே விட்டுட்டான். ஓகே, வீக்கு புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. எடுக்கவே மாட்டேன்றான். ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் உங்கள் அப்பா வராரு, காலேஜ்லேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு தெரியல, நீங்கள் பெருசாக எதுவும் கண்டுக்கல. பிகாஸ் உங்கள் காலை எடுக்கல இல்லையா? அந்த டென்ஷனில் இருக்க. உங்கள் அப்பா கூப்பிட்ட உடனே ஏன்பா என்ன எங்கே போகிறோம் எதுவுமே கேட்காம நீங்கள் உங்கள் அப்பா கூட போயிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்தால் ஒரே க்ரௌடாக இருக்கு. வீட்டுக்குள்ளே வந்துட்டே பா உள்ள போடா அப்படி உங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டாங்க. என்னது மாதா, உள்ள வா வயன். உங்கள் அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு வா, சாரி போட்டுக்கோ. சாரியா? முதல்ல இதெல்லாம் கழட்டு. ஹேர்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறீங்க? ஹே, அப்பா எதுவும் சொல்லலையா உங்ககிட்ட? இல்லைம்மா, ஏதோ பேசினாரு, நான் ஏதோ காதில் வாங்கலை. எனக்கு தலை வலிக்குது. காஃபிலாம் நெக்ஸ்ட் குடிச்சிக்கலாம். சைலண்டாக உட்காரு. இந்தா இந்த புடவை போட்டுக்கோ. என்னம்மா ஆச்சு? உன்னை அலையன்ஸ் பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே நின்றுட்டீங்க. என்னடி இப்படி பார்க்குற? வா. அது மட்டும் இல்லை, பையன் ரொம்ப அழகாக இருக்கான். அவங்க பேக்ரவுண்ட் வேற நல்லா இருக்கு. ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான் போல. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? பைத்தியம் மாதிரி வளராத ஓயன். வா, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா வயன், அமைதியா இரு. சரிம்மா, சரி கிட்ட ஒன்று கேட்குறேன். வீக் இது
தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச கோவப்படுவாமா. லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி தான் அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ பையன் என்ன பிடிச்சிருக்குன்னு வந்து இந்த மாதிரி கேட்கும்போது திட்டி அனுப்பி விட்டான்ல. அப்போ கூட என்ன சொன்னான், வாயின் படிக்கட்டும் அதுக்கப்புறம் நானே சொல்றேன்னு சொன்னாலாமா. நீக்கு தெரிஞ்ச கூப்பிட போறாமா. ஹே, உங்ககிட்ட வீ சொல்லலையா? சரி, ஓகே ஓகே. உங்க அப்பா கிட்டயே இப்பதான் சொன்னானா? எனக்கும் இப்பதான் தெரியும். வீ தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான். அவன் தான் இந்த மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கான். சீக்கிரம் ரெடி பண்ணிக்கோ. வீ கூட்டிட்டு வந்தானா? ஆமா. என்ன உன் ஃபேஸ் இப்படி இருக்க? போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறியா பாரு போ. அப்படியே சொல்லிட்டு உங்களை ரெஸ்ட் ரூம்குள்ள அனுப்பி விட்டுட்டாங்க. நீங்க உள்ள வந்துட்டு நேத்து கோவத்துல பேசுறேன்னு நினைச்சேன். வி என்னை பார்த்தா அப்படியே தெரியுதா? அதுக்காக தான் உங்ககிட்ட நான் அதை சொன்னேன்னா. கல்யாணம் ஏன் இப்படி பண்ண? ஓகே ஓகே, உனக்கு என்னன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்க. ஓகே ஓகே ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ரெடி ஆகிட்டு வரணும் அவ்வளோதானே? ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரீங்க. இப்போதான் உன் மூஞ்சி நல்லா இருக்கு, வா இந்த புடவை கட்டிக்கோ அப்படியே சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க.